ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நான் உங்கள் சா. இன்னைக்கு நம்ம பார்க்கும்போது சூப்பரான ஒரு டீசர் தான். ஸோ இந்த படத்துக்கு ரொம்ப வெயிட் பண்ணிருக்கோம். பட் ஸ்டில் இந்த படத்தை நிறைய பேர் பண்ணிட்டாங்க. லாஸ்ட் இதுல கூட லாஸ்டா ஆதி புருஷ்னு ஒரு படம் வந்து இருந்துச்சு. ஸோ ராமாயணத்தை பேஸ் பண்ணி தான் கதை இருந்துச்சு. பட் அதில் சிஜி ஒர்க் இதெல்லாம் ரொம்ப இதாக இருந்தனால அந்த படம் சரியாக போகல. பட் ஸ்டில் அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு புது ராமாயணம்ங்கிறது வருது. ஸோ அது வந்து யார் டைரக்ட் பண்ணுறா? ஸோ படம் பேர் என்னன்னா ராமாயணம். ஸோ ராமாயணம் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ அது வந்து ஒரு நம்ம இந்தியன் கல்ச்சரில் ரொம்ப பெரிய ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு கதை. ஸோ ரூலு. ஸோ அதை தான் வந்து மறுபடியும் வந்து இது பண்ணுறாங்க. ஸோ மேபி லாஸ்ட் அந்த ஆதி புருஷில் வந்து எதெல்லாம் மிஸ் பண்ணாங்களோ அதெல்லாம் இதில் இருக்கலாம். இல்லை இது புதுசாக எந்த மாதிரி பண்ணியிருக்காங்கன்னு தெரியல. ஸோ நம்ம ட்ரீசர் பார்த்தா தான் தெரியும். அதுக்கு தான் வந்து ஒரு சின்ன டீசர் மாதிரி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதை டைரக்ட் பண்ணியிருக்க வந்து நிதிஷ் திவாரி அண்ட் இதை மியூசிக் பண்ணியிருக்க வந்து ஏஆர் ரஹ்மான் சார், அவர் ஹான்ஸ் அவர். ஸோ இதில் நடிச்சிருக்கிறது வந்து நம்ம ரன்பீர் கபூர், யஷ், அப்புறம் சாய் பல்லவி, அப்புறம் நம்ம சன்னி தேவல், இவ்வளோ பேர் நடிச்சிருக்காங்க. இன்னும் நிறைய கேரக்டர் இருக்கு. பட் இம்பார்ட்டண்டான ரோலில் இந்த கேரக்டர்லாம் வருது. ஸோ கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு இதுதான். ஏன்னா இதுக்கு சின்ன ஒரு கிளிம்ஸ் விட்டுருந்தாங்க. ஆல்ரெடி ஒரு குவாலிட்டி சூப்பராக இருந்துச்சு, அந்த டைட்டில், அதில் வர்ற விஎஃப்எக்ஸ் எல்லாமே. பட் ஸ்டில் இன்டெப்த் எப்படி இருக்குங்கிறது நமக்கு இந்த டீசர் பார்த்தா தான் தெரியும். இந்த படம் ஆல்மோஸ்ட் தீபாவளிக்கு வரதா சொல்லிடுறாங்க. ஸோ நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் இந்த டீசர். எஸ், எங்கள் சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுங்க. ப்ரெஸ் பண்ணி அது மட்டும் இல்லாமல் சோஷியல் மீடியா லிங்க் எல்லாரும் முடிஞ்சா கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். वीडियो के अंदर जाते हैं. Sama. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. Oh. ஓ, நம்ம யஷ் ராவணன். அம்மா சம பயங்கரமா இருக்கு. காட்டலையே. அவ்வளோதான். எஸ். ஸோ நம்ம வந்து டீசர் பார்த்துட்டோம். ஸோ ஆக்சுவலாக அந்த டீசரில் எழுதியிருந்தாங்க ராமாங்கிறது. ஸோ இது வந்து ராமரோட அந்த இன்ட்ரொடக்ஷனுக்கு தான் இது பண்ணாங்க. இதில் வேறு யாரையுமே அவ்வளோ இது பண்ணல. லாஸ்ட்லான ஒரு ஹைலைட் வச்சுருந்தாங்க. நம்ம வில்லன் நம்ம ராவணன் அவங்களே வாக் பண்ணிட்டு போகிறவன். ஆனால் அவங்களோட அந்த ஃபேஸ் இதெல்லாம் ரிவீல் பண்ணலை. ஸோ மேபி அடுத்த ஒரு டீசர் ஏதாவது வந்து அதுக்கு ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஓவராலாக இந்த டீசர் வந்து ஸ்டார்ட் ஆகும் போச்சுலேயே நம்ம பார்த்தோம்னா அந்த
பழைய காலத்துல உள்ள அந்த இது அந்த ராமருக்கு இது அதுதான் வந்து ஆக்சுவலா நம்ம இவ்வளோ வருஷம் ஆனாலும் ராமரோட அந்த கெத்து ஹீரோ அதுங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே ஹிந்துவுக்கு வந்து ரொம்ப ஸோ அந்த கடவுள் வந்து 5000 வருஷமா நம்ம அந்த சாமியை கும்பிட்டுட்டும் நம்ம அதை வழிபாடிட்டும் வந்துட்டு இருக்கோம். ஸோ இந்த படத்துல வந்து முக்கியமா ஆதி புருஷில் என்ன மிஸ் ஆச்சுன்னா ரொம்ப டீட்டெயில் தான் ராமரோட கதையை எக்ஸாக்டாக காமிக்க. இதுல ஐ திங்க் இன்ட்ரோடக்ஷன்ல இருந்து அவங்க சீதாவை கல்யாணம் பண்ண போறதுல இருந்து அதுக்கப்புறம் அவங்க வனவாசிக்கு போறது வரைக்குமான அந்த டீட்டெயில் ஸ்டோரியை ஐ திங்க் இந்த பார்ட் 1ல காமிப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் தான் ராவணன் வந்து சீதாவை கடத்திட்டு போறது வந்து ஐ திங்க் செகண்ட் பார்ட்ல தான் இருக்கும்னு எனக்கு தோணுது. ஸோ இதுல வந்து பார்ட் 2 இருக்குது. ஸோ இது வந்து தீபாவளிக்கு வர்றதுல எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட் ஆஃப் த கதை வந்து ராமர் ஸ்டார்ட் ஆகி கல்யாணம் பண்ணி அங்கே வனவாசிக்கு போறது வரைக்கும் இருக்குமா இருக்கும். அப்புறம் ராவன் கடத்திட்டு போனதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அங்க போய் அங்க சண்டை போட்டு இது பண்றது வந்து செகண்ட் பார்ட்ல இருக்கும்னு எனக்கு தோணுது. பட் இதுல காமிக்க போச்சுல அவ்வளவுதான் இன் டீட்டெயில்டா காமிச்சிருக்காங்க. வேற எதுவுமே காமிக்கல. அடுத்த ஹனுமான் சாமியும் காமிக்கல. அப்புறம் அவங்க ராவணர் ஃபேஸையும் காமிக்கலையா. அப்போ ஃபுல் கதை வந்து ராமர் சம்மந்தப்பட்டது தான் இருந்துச்சு. ஸோ இவ்வளோ கதையை அவங்க பண்ணாலே இது 2-3 எபிசோடு போகும். ஸோ இது ஒரு படத்துல இவ்வளோத்துக்கு எனக்கு தெரிஞ்சு பண்ணலாம். ஸோ அது கரெக்டாக தான் இருந்த மாதிரி. ஸோ நல்லா இருக்குது பார்க்கறதுக்கு. பட் இந்த படத்தோட நீங்க உங்க இமேஜினேஷன் ரொம்பவே நல்லா இருக்கு. நல்லா இருக்கலாம். ஸோ இந்த படத்தோட கதை வந்து தெரியும், எல்லாத்துக்குமே தெரிஞ்ச கதை. நிறைய வாட்டி நம்ம ரிப்பீட்டடாக அனிமேஷன்ல பார்த்துருக்கோம், கார்ட்டூன்ஸ்ல பார்த்துருக்கோம், இப்போ ரீசெண்டாக நிறைய மூவிஸ்ல பார்த்துருக்கோம். இந்த படம் மறுபடியும் வருது. ஸோ பட் இதுக்கு பட்ஜெட் வந்து ஆல்மோஸ்ட் 4000 crore சொல்லியிருக்காங்க. அந்த அளவுக்கு குவாலிட்டி இருக்காம எனக்கு தெரியல. ஏன்னா பார்க்கும்போது ரொம்ப அப்படி வாவ் ஃபேக்டர் அப்படிலாம் இல்லை. ஓகே நல்லா இருக்குது. ஆதி புருஷ்ல வந்து அந்த குவாலிட்டி ரொம்ப மோசமா இருந்துச்சு, அந்த அளவுக்கு இல்லை. பட் ஸ்டில் 4000 crore ரொம்ப அதிகமான பட்ஜெட். இதுல வந்து ஒரு சின்ன போர்ஷன் காட்டியிருப்பாங்க, இன்னும் அதுல இருக்கலாம் மேபி. அது இனி படம் வந்தாதான் தெரியும். சோ இப்போதைக்கு அது வந்து அந்த ராமரை பார்க்கும்போது ரன்பீர் கபூர் சருக்கு நல்லாவே சூட் ஆகுது. அந்த கேரக்டர் அழகா இருக்குது அவங்கள பாக்குறதுக்கு. சோ இந்த ராமாயணம் ரொம்ப அந்த பீஸ் அந்த சண்டை அமைதியா, ஆனா வந்து அந்த சாந்தம் அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கும். அது ராமரை பார்க்கும்போது நம்ம அந்த ஃபீல் வந்துச்சு. சோ ரொம்பவே ஆக்சுவலா அந்த சட்டலா இல்ல டயலாக் இதெல்லாம் நாங்க இது பண்ணல. அந்த மியூசிக்லயே தான் அழகா கொண்டு போயிட்டு இருந்தாங்க. மியூசிக்லயுமே ரொம்ப பெருசாலாம் இல்ல, ரொம்ப சைலண்டான மியூசிக் தான் இருக்கும். மியூசிக் இதுலயுமே ரொம்ப எனக்கு தெரியல எதுவுமே. பட் ஸ்டில் நம்ம ஏஆர் ரஹ்மான் இருக்கிறதுனால கண்டிப்பா எதிர்பார்க்கலாம் ஒரு நல்ல குவாலிட்டியான ஒரு மியூசிக் கிடைக்கும். அது பாட்டு வந்தா நம்மளுக்கு தெரியும். பட் ஸ்டில் இந்த படத்துல வந்து சிஜி ஒர்க் எல்லாமே ஓரளவுக்கு நல்லா தான் இருந்துச்சு. பட் ரொம்ப அப்படி எனக்கு வந்து மேபி படம் பார்த்தா தான் தெரியும். இதுல எனக்கு அந்த அளவுக்கு எதுவும் பெருசா தெரியல. பட் ராமாயணம்ங்கிற கதை பார்க்கும்போது ஓரளவுக்கு கதை ப்ராப்பரா காமிச்ச மாதிரி தெரியுது. ஆக்சுவலா இப்போ உள்ள ஜென்ரேஷனுக்கு வந்து ஓரளவு கொஞ்சம் இந்த மாதிரி படம் வந்து அவங்களுக்கு தெரியணும் இந்த மாதிரி கல்ச்சர் இருக்குங்கிறது. ஸோ அதனால கண்டிப்பா இது வந்து வந்துச்சுன்னா மேபி இந்த படம் நல்லா குவாலிட்டியா இருந்துச்சுன்னா கண்டிப்பா இப்போ உள்ள பசங்களுக்கு வந்து அது பிடிக்கிற மாதிரி தான் இருக்கும். கண்டிப்பா. இனி நான் வந்து எதிர்பார்க்கறது என்னன்னா, ஒன்னு ராவணன் அவங்களோட ஃபேஸ், ரெண்டாவது நம்ம ஹனுமான் அவங்களோட ஃபேஸ் தான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். அது லாஸ்ட்ல அந்த கப்பல்ல போயிட்டு இருக்கும் நைட்ல ராம் அப்படின்னு சொல்லி கேக்குது. அதுக்கு ரன்பீர் கபூர் அவங்களும் பின்னாடி திரும்பி பார்க்கறாங்க. அதுதான் ஹனுமானா இருக்கும்னு எனக்கு தோணுது. பட் இந்த பாட்டுல அந்த இதை ரிவீல் பண்ணல இன்னும். டீசர் வந்துச்சுன்னா வரும். ஸோ அதுக்கு நான் ரொம்ப வெயிட் பண்றேன். வேற எஸ்தோ எனக்கு தெரிஞ்சு அந்த புஷ்பக் விமானத்துல வர்றது வந்து சூப்பரா காமிச்சிருக்காங்க. ஆதி புருஷ்ல அது எல்லாமே சொதப்பிட்டாங்க. இதுல ஓரளவுக்கு அந்த புஷ்பக் விமானம் அந்த லோட்டஸ் மாதிரி அழகா அதை ரொட்டேட் பண்ணி ரொம்ப பெருசா இருக்கு. அதுல இருந்து என்ட்ரி பண்ற மாதிரி காமிக்கிறாங்க. ஸோ அந்த ஃபேஸ் ரிவீல் பண்ணல. ஸ்டில் அந்த கேரக்டர் ரொம்ப மாசா இருக்கும். ஏன்னா ராவணன் வந்து ஆக்சுவலா இப்படி காமிக்கும் அது இன்னும் யாரும் காமிக்கல. ஸோ இதுல கண்டிப்பா அதை எதிர்பார்க்கலாம் நம்ம. ஏன்னா ராவணனும் ரொம்ப பவர்ஃபுல், ரொம்ப இது பின்னாடி இருந்து பார்க்கும்போது அந்த ஒரு கெட்டப் ஏன்னா நம்ம எஸ்க்கு கண்டிப்பா அது சூட் ஆகும்னு எனக்கு தெரியுது. பட் ஸ்டில் அதை இன்னும் காமிக்கல. அதை பார்த்தா இன்னும் மஜா வரும். ஸோ கண்டிப்பா வெயிட் பண்ணிருக்கோம். தீபாவளி தான் படம் வருது. வேற ஏதாவது டீசர் பார்ட் வந்தா கண்டிப்பா ரியாக்ட் பண்ணலாம். இப்போதைக்கு பார்க்கும்போது கண்டிப்பா திருப்தியாவே நல்லாவே இருக்குது. ஸோ நம்ம எல்லாரும் வெயிட் பண்ணுவோம். என்ன நெக்ஸ்ட் டீசர் சாங் ஏதாவது வந்துச்சுன்னா கண்டிப்பா ரியாக்ட் பண்ணுவோம். இன்னைக்கு ஒரு ரியாக்ஷன் வீடியோ முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் ரியாக்ஷன் வீடியோல மீட் பண்ணுவோம். அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ். லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப். Thank you.